அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்பும் நபர் உயிருக்கு உயிராக உங்களை காதலிக்க மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கிடையாது, ஒரு சிறிய தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தாந்திரிகம் இதுல கலந்திருக்கிறதுனால ரொம்பவுமே காம்ப்ளெக்ஸான, அதாவது கடினமான மெத்தடா இருக்குமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். என்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃப்ரைடே நீங்க ஸ்டார்ட் பண்ணி தேர்ஸ்டேவோட முடிக்கணும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு வியாழக்கிழமையோட இந்த மெத்தடை முடிக்கணும். ஸோ டோட்டலா 7 நாட்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும். 7 டேஸ்க்கு நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். நடுவில் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் ஃப்ரைடேவாக மட்டும் தான் இருக்கணும். பெண்களாக இருந்தால் தீட்டு ஏற்படும் நாட்கள் அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. நடுவில் பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் நீங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. அதனால பிரேக் எடுக்காத மாதிரியான 7 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கணும். அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தாலும் தாராளமாக நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க, லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த தாந்திரிக முறைக்கு நமக்கு தேவைப்படுறது மிகவும் எளிமையான ஒரு பொருள், பிரிஞ்சி இலை அல்லது பிரியாணி இலைன்னு கூட சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பே லீஃப். ஒரு நாளைக்கு ஒரு பிரிஞ்சி இலையை பயன்படுத்தணும். சோ 7 நாட்களுக்கு 7 பிரிஞ்சி இலைகள் நமக்கு தேவை. பிரியாணி இலை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வாசனை மிகுந்த ஒரு பொருள், அதீதமான ஆகர்ஷண சக்தி கொண்ட இலை இந்த பே லீஃப். அடுத்ததாக தேவைப்படும் பொருள் பிளாக் பென். வேற எந்த ஒரு நிறத்திலையும் எழுதக்கூடாது, பிளாக் கலர்ல மட்டும் தான் எழுதணும். பிளாக் கலர் பென்னு தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. நீங்க பென்சில் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைட்டர் எது இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கருப்பு நிறத்துல மட்டும் தான் எழுதணும். இந்த 2 பொருட்கள் மட்டும் தாங்க இந்த தாந்திரிகத்திற்கு தேவை. பிரியாணி இலைகளை நீங்க எடுக்கும் பொழுது ரொம்பவும் கிழிஞ்சு போன இலை அல்லது பழைய இலைகள் எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. கடையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலைகளா பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கிழிஞ்சு போன இலைகளையோ கசங்கி போன இலைகளையோ நீங்க பயன்படுத்த வேண்டாம். தாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஓரளவிற்காவது அது நீட்டா இருந்தால் மட்டும்தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தடை ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதற்கான காரணம் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடையது. அன்பு, பாசம், காதல் உணர்வு, இக வாழ்க்கையின் சுகங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். இப்ப நம்ம பார்க்க போகும் சுக்கிரனுடைய நம்பரை இந்த பிரிஞ்சி இலையில நீங்க 3 முறை எழுதணும். அதை எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எழுத வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெஸ்டான ஒரு நேரம் நைட் 8 to 9. இரவு 8 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் ரொம்பவுமே சிறப்பான நேரம். தினமுமே இதே நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி முடியாதவங்க மட்டும் நீங்க மாலை 6 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்சிமம் நீங்க 8 to 9 பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 டைமிங்ஸையும் பயன்படுத்த முடியாதவங்க நம்ம சேனல்ல காதலுக்காக நிறைய மெத்தட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல நீங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்க, பிரிஞ்சி இலையில என்ன எழுதணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 555 எழுதணும். அதற்கு பக்கத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இந்த கூட்டல் குறியீடு ரொம்பவுமே முக்கியம். அதை எழுதினதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபருடைய பெயரை போய் எழுதுங்க. பெயர் எழுதி முடிச்சதுக்கு பிறகு திரும்பவும் நீங்க 555 எழுதணும். திரும்பவும் சொல்றாங்க, 555 பக்கத்துல உங்களுடைய பெயர் எழுதணும், கூட்டல் குறியீட போடணும். அதற்கு பக்கத்துல நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். திரும்பவும் 555 போட்டு முடிக்கணும். இந்த 555 அப்படின்ற நம்பர் அன்பு, காதல், பாசத்திற்கு உரியது. 555 நீங்க ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் சிங்கிள் டிஜிட் நம்பர் 6. 5 + 5 + 5 நீங்க ஆட் பண்ணும் பொழுது 15 கிடைக்கும்.
அந்த 15 1 + 5 நீங்க ஆட் பண்ணும்பொழுது கடைசியாக கிடைக்கக்கூடிய டிஜிட் 6. இந்த 6 அஸ்ட்ராலஜி ரீதியாக சுக்கிரனுடைய நம்பர். அன்பு, பாசம், காதலுக்கு உரியவர் சுக்கிரன். சோ இப்போ நம்ம பார்த்த மாதிரியே நீங்க பிரிஞ்சு இலையில 3 முறை எழுதணும். அப்படியே நீங்க 1 by 1 எழுதலாம். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ, அது பெட் நேமாக இருக்கலாம், ஷார்ட் நேமாக இருக்கலாம், நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. இன்கேஸ் நேம் பயன்படுத்தாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம்ல கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப லென்த்தியான நேமா இருந்தா நீங்க ஷார்ட்டா எழுதினாலே போதும். 3 முறை அந்த பிரியாணி இலையில எழுதுற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மாலா எழுதுங்க. நீங்க எழுதுறது பிளாக் பென்ல மட்டும் தான் இருக்கணும். எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த இலை எடுத்து ஒரு நோட் புக்ல வச்சிருங்க, அல்லது ஒரு பாக்ஸ்ல கூட நீங்க போட்டு வச்சிடலாம். பாக்ஸ் பயன்படுத்துறவங்க ஓபன் பாக்ஸை நீங்க பயன்படுத்த கூடாது. மூடி இருக்கிற மாதிரியான பாக்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. இலைய உள்ள போட்டுட்டு நீங்க மூடி வச்சிருங்க. இதே மாதிரி 7 நாட்களுக்கு நீங்க எழுதணும். ஒவ்வொரு நாளும் எழுதி முடிச்சதுக்கு பிறகு அந்த இலையை எடுத்து நீங்க நோட் புக்குள்ள, அப்படி இல்லைன்னா பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருங்க. 7 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு முடியும். முடிஞ்ச நாள்ல இருந்து மேக்சிமம் ஒரு வாரத்திற்குள்ள அந்த 7 இலைகளையும் ஒண்ணா வச்சு நீங்க எரிக்கணும். எரிச்ச சாம்பலை நீர்நிலையில நீங்க கரைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா காத்துல நீங்க பறக்க விட்டுறலாம். பட் மேக்சிமம் ஏரி, குளங்கள், கிணறு அல்லது கடல் போன்ற நீர்நிலையில கரைக்க பாருங்க. அப்படி முடியாதவங்க மட்டும் நீங்க காற்றுல அந்த சாம்பலை பறக்க விட்டுருங்க. இந்த 7 இலைகளை நீங்க வீட்டுக்குள்ள வச்சும் எரிக்கலாம், அல்லது வெளியே வச்சு கூட எரிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே பவர்ஃபுல் அண்ட் சிம்பிள். மேக்ஸிமம் 1 வீக் குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும். நீங்கள் விரும்பும் நபர் உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவார். நீங்க எதிர்பார்க்கிற அன்பை உங்க மேல காட்டுவாங்க. கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதையும் சேர்க்க வேண்டாம். கரண்டா நீங்க ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணலனா இதை தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த டெக்னிக்கை எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையும் இல்லாம தைரியமா முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. 100% வெற்றி நிச்சயம். முக்கியமான சில குறிப்புகள்: யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே நீங்க இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ண கூடாது. இன்கேஸ் அப்படி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த முக்கியமான குறிப்பு: நீங்க எழுதி வச்சிருக்கிற பிரிஞ்சி இலையை யாரும் தொடாம நீங்க பார்த்துக்கணும். அடுத்தவர்களுடைய கண்களுக்கு தெரியாத மாதிரி அந்த பிரிஞ்சி இலைகளை நீங்க வைக்கணும். அதே மாதிரி இந்த பிரியாணி இலைகளை நீங்க என்னைக்கு வேணாலும் எரிக்கலாம். அதாவது மெத்தட் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்குள்ள எந்த கிழமை வேணாலும் நீங்க எரிக்கலாம். நீங்க எரிக்கும் பொழுது யாராவது பார்த்தால் தவறு கிடையாது. அந்த இலைகளை மற்றவர்கள் தொடாத மாதிரி நீங்க பார்த்துக்கணும். அது ரொம்பவுமே முக்கியம். அந்த பிரிஞ்சி இலைகள் சரியாக எரியலனா கொஞ்சம் நீங்க கற்பூரத்தை போட்டு எரிக்கலாம், தவறு கிடையாது. டைரக்டா நீங்க எரிக்கும் பொழுது முழுமையாக எரியாமல் இருக்கலாம். அதனால மேல நீங்க கொஞ்சம் கற்பூரத்தை தூவி விட்டீங்கன்னா அது முழுமையாக எரியும். கம்ப்ளீட்டா அந்த பிரியாணி இலை எரியணும். குறிப்பாக நீங்க எழுதியிருக்கிற இடம் அது பர்ன் ஆகணும். அந்த பிரியாணி இலைகளை எரிச்ச அன்னைக்கே நீங்க நீர்நிலையில சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா காற்றுல அந்த சாம்பலை பறக்க விடணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.